வயிற்று புண் இருந்தால் அதுக்கு முதல்ல சஜஸ்ட் பண்ணுற கீரை மணத்தக்காளியாக தான் இருக்கும். இதை வச்சு இன்றைக்கி சூப் செய்ய போகிறோம். ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி, பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், 10 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தட்டி வச்ச ஜீரகம் பெருஞ்சீரகத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெந்தயம், ஒரு 10 கவுண்ட்டுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். கீரி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் ரெசிபி வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க ஹெல்த்தி வீடியோ ரெசிபி லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. 2 தடவை அரிசியை கழுவி ஊற்றிட்டு 3ஆவதாக கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சூப் வைக்கும்போது அரிசி கழுவுன தண்ணியில் வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த தண்ணியை சேர்த்துடலாம். வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கட் பண்ண கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரையோட முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒன்றாவே சூப் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு முருங்கைக்கீரை இல்லாததுனால நான் மணத்தக்காளி கீரை மட்டும் சேர்த்து செய்கிறேன். கீரை நல்லா வேகட்டும். கீரை வெந்த பிறகு 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்த மணத்தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சு. சூப்பை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். மிளகுத்தூள் கலந்த உடனேயே கொஞ்ச நேரத்திலே லைட்டாக நுரையா வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.